விஜய்க்கு வந்து 5 சீட்டு தான் கிடைக்கும், ஒரு 4-5 கிடைக்கும், இல்லை மிஞ்சும் போனால் ஒரு 7-8 சீட்டு கிடைக்கும் சார், அவ்வளோதான் கிடைக்கும். ஒரு 13% ஒரு 15% தான் கிடைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒருபோதும் என்னென்னு கேட்டிங்கன்னா 20% வாங்கிட்டா நான் அந்த தமிழ்நாட்டை விட்டு போயிடுறேன். உங்களுக்கு சாப்பாடு போடக்கூடிய ஒரு தொழிலை வந்து எங்கேயுமே பந்தயம் கட்டாதீங்க. அப்படி நீங்கள் ஒரு பந்தயம் கட்டுறீங்கன்னா உங்களை மாதிரியான ஒரு என்ன சொல்ல ஒரு பக்குவமற்ற நபர் வேறு யாருமே உதாரணம் சொல்கிறேன். எங்கேயுமே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை உங்களுக்கு உணவாக இருக்கக்கூடிய அது பணமாக இருக்கட்டும், ஜீவாதாரமாக இருக்கட்டும், அல்லது அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், அதை பந்தயம் கட்டாது. பிசிக்காவிலிருந்து இடதுசாரிகள் எல்லாம் திட்டி தீர்த்தானுங்க இணையதளத்தில். குறிப்பாக திமுகவை இன்னும் ஏண்டா எங்கள் விஜய் தலைவரை ஆட்சி செய்ய விடமாட்டேங்கன்னு ஒரு அவதூறு செய்திகள்லாம் பரப்பியிருந்தாங்க. யாரெல்லாம் ஆதரவு தராங்களோ இது கவர்னர் ஆட்சி வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து யாரெல்லாம் ஆதரவு தந்தாங்களோ அந்த கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அண்ணன் திருமாவாக இருக்கட்டும், அல்லது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம் லீக் அந்த இருக்கட்டும், ஸோ யாரெல்லாம் ஆதரவு தந்தாங்களோ அவங்க அத்தனை பேருமே அதான் டூர் போன மக்கள், ஊட்டிக்கு டூர் போன மக்கள் தான் ஓட்டுக்கிட்டு போட்டாங்களான்னு தெரியல. ஒரு வேலை ஏதோ ஊட்டியில் ஒன்று வந்துடுச்சு, அவ்வளோதான். பிஜேபி வாக்களிக்கல இல்லை. முன்னாள் கவர்னர் தோற்றுருக்குறாங்க, முன்னாள் அமைச்சர் தோற்றுருக்கிறாரு, மத்திய அமைச்சர் தோற்றுருக்கிறாரு, அண்ணாமலை பெரிய அப்பா டக்கரு அவர் போய் வந்து பிரச்சாரம் பண்ணி கூட ஒன்றும் கிழிக்கல இல்லை. அப்புறம் என்ன மாரிதாஸ் ஒன்றும் சத்தியகிருத்திலாம் கிடையாது. அவன் வந்து சங்கின்றது அவனை அடையாளப்படுத்திட்டான். இப்போ வந்து பார்த்தா வந்து கேட்டால் இப்போ வந்து விஜய்க்கும் பிஜேபிக்கும் நோ மோர் கனெக்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இந்த பக்கம் வந்து திராவிடியன் பார்ட்டிஸோடு சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து அலைன்ஸோடு சேர்ந்து கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணுறான். இப்போ நம்ம விடலாம் இது இந்த ரூட்டரை பற்றியும் ஜெகதீஷை பற்றியும் இப்போ தாராளமாக வெளியிடலாம். மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்கள் விஜய் இனி நம்ம விஜய், தமிழ்நாடு விஜய் இல்லை, எப்போ உங்கள் விஜய் சொல்லுங்க, எனக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கான முதலமைச்சர், உங்களுக்கும் முதலமைச்சர். சார் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அவர் குடும்பத்தோடு இணைந்து மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக தான்னா அந்த விஜய் தான் எனக்கு வேணும். இந்த விஜய் நீங்களே வச்சுங்க, உங்கள் தலையிலே கட்டிங்க. இந்த விஜய் எனக்கு வேணாம்னு சொல்ல முடியாது சார். வேணாம், இந்த விஜய் எனக்கு வேணாம் சார். நாளை 3 அவர் முதலமைச்சராக இருந்துட்டு போட்டேன். எனக்கு 3 மணிக்கு பதவி இருக்கிறார் சார். ஆகட்டும். என்ன இப்போ எனக்கு நாளைக்கு 3 மணிக்கு நமக்கான முதலமைச்சர் தான் கிடையாது. புரியுதா சொல்ல, உங்களுக்கான முதலமைச்சர். எனக்கு முதலமைச்சர் விட்டு போயிட போறீங்களா? போகிறேன். என்ன இப்போ சொல்கிறேன், நான் அந்த நாட்டை விட்டே போகிறேன். சிவகார்த்திகேயன் படத்தை சொல்கிற மாதிரி இந்த நாட்டை விட்டே வெளியேறேன். பாண்டியன் தான் சொன்னார். ஆமாம், இனிமேல் 10 சீட்டுக்கு மேலே பேச விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நாம் வந்து ஒரே மாதிரி இருக்கோம். நான் இப்போது நான் சொல்கிறேன், பாண்டே நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். பாண்டே, மிஸ்டர் பாண்டே, நீங்கள் பார்த்துங்க. உங்களை நான் கிரிட்டிசைஸ் பண்ண நோக்கம் இல்லை. ஆனால் வந்து ஆங்கர் இழுத்து விட்டாரு. நாங்கள் ஏதோ பேச வந்தோம். இப்போ ஒரு பாண்டே இல்லை, பாண்டே அவர்கள் சொன்னதை நான் இல்லை பாண்டே சொன்னதுல விளக்கம் தொகுதிக்கு மேலே விளக்கம்னா அதுதான் சார். வேற வந்து இருங்க சார். பாருங்கள், பாண்டே சொன்னதில் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, இங்கே தான் சில நேரங்களில் இந்த மூத்த பத்திரிகையாளர்களே இப்படி அந்த தப்பு பண்ணக்கூடாது. நீங்கள் எமோஷனலாகி பேசுறது பெருசில் சார். இப்போ நான் பேசாததா சார்? நான் எவ்வளோ பேசியிருக்கேன். நாம் எமோஷனலாகி பேசும்போது நமக்கு தெரியணும் நம்ம என்ன எமோஷனல் ஆகலாம் தாராளமாக. ஆனால் நம்ம அன்கண்ட்ரோல்டாக போயிடக்கூடாது, கட்டுப்பாட்டை மீறி போயிடக்கூடாது. அதனால் சில நேரத்தில் நான் பேசணும்னு சொன்னேன், அப்புறம் எதனா நான் சொல்லிட போகிறேன். எதுக்கு சொல்கிறேன்? ஏன் சொல்ல முடியாதா? அப்புறம் என்ன வந்து என் வாயில் எதுனா வந்துடும் அப்படின்னுவேன். அப்புறம் என்ன நான் என்ன சொல்லிவிடுவேன். அப்புறம் நான் நீங்கள் என்ன பாருங்கள், பல முறை பார்த்துருக்கீங்களா நீங்கள் நான் பேசுவது சார், அப்புறம் வேறு மாதிரி ஏதாவது பேசிவிடும். நான் ஏன் பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் பாண்டே பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்கள், அந்த பின்னாடி நான் சொல்கிறேன். பாண்டே வந்து இப்போ நான் கூட சொல்லியிருக்கிறேன், விஜய்க்கு வந்து 5 சீட்டு தான் கிடைக்கும், ஒரு 4-5 கிடைக்கும், இல்லை மிஞ்சும் போனால் ஒரு 7-8 சீட்டு கிடைக்கும் சார், அவ்வளோதான் கிடைக்கும். ஒரு 13% ஒரு 15% தான் கிடைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒருபோதும் என்னென்னு கேட்டிங்கன்னா 20% வாங்கிட்டா நான் அந்த தமிழ்நாட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியல. நான் சொல்லலை, நான் அந்த சொல்கிற எண்ணமே எனக்கு வரல. ஏன்னா அது தாண்டி கூட. ஆனால் என்னுடைய அனுமானத்தை சொல்கிறேன். என்னென்னு கேட்டால் விஜய் வந்து 5 சீட்டு வரலாம், 10 சீட்டு வரலாம், இல்லை 12% வரலாம், 15% வரலாம் அப்படின்றத நான் வந்து இங்கே ஜான்கிட்டே நான் சொல்லியிருக்கிறேன்.
ஜான் 19 என்கிட்ட சொல்லும் போது இல்லை சார் எனக்கு நம்பிக்கை இல்லை சார், ஒரு 12% ஒரு 15% வரும் சார் அப்படின்னு நான் ஜான்கிட்டே பேசியிருக்கேன். அப்போது பாண்டிய சொன்னதில் பிரச்சனை இல்லை, அதை ஒரு நாள் கூட சொல்லிட்டு கடந்து போயிடலாம். ஆனால் 2-3 தடவை வந்து பதிவு பண்ணார். என்னென்னு கேட்டிங்கன்னா 10 சீட்டுக்கு. அப்போ பாண்டிய என்ன சொல்கிறேன்னா, ஒரு முறை சொல்லி தான் பரவாயில்ல, பல முறை வந்து கேட்டால் 10 சீட்டுக்கு மேலே வந்துட்டால் நான் பேசுறது நிறுத்திடுறேன், 10 சீட்டுக்கு மேலே வந்து கேட்டால் இந்த இந்த வேலையை நான் விட்டுட்டு போயிடுறேன். இப்படி தொழில் சம்மந்தமாக ஒன்று நல்லா சொல்கிறேன், பாண்டே கவனமாக கேட்கணும். இந்த இடத்துல அநேகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா தமிழ்லேயே உங்களை தான் கொண்டு வர போகிறோம். ஒரு விஷயம் நல்லா சொல்லுங்கள், தயவு செய்து உங்களுக்கு சாப்பாடு போடக்கூடிய ஒரு தொழிலை வந்து எங்கேயுமே பந்தயம் கட்டாதீங்க. அப்படி நீங்கள் ஒரு பந்தயம் கட்டுறீங்கன்னா உங்களை மாதிரியான ஒரு என்ன சொல்ற ஒரு பக்குவமற்ற நபர் வேறு யாருமே உதாரணம் சொல்ல முடியாது. எங்கேயுமே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை உங்களுக்கு உணவாக இருக்கக்கூடிய, அது பணமாக இருக்கட்டும், ஜீவாதாரமாக இருக்கட்டும், அல்லது அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், அதை பந்தயம் கட்டாதீங்க தயவு செய்து. இந்த காணொலி பார்க்குறவங்க அத்தனை பேர் நான் சொல்கிறேன், பாண்டிய மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. எப்போவுமே சொல்கிறேன், எதை வேணாலும் நீங்கள் வந்து நீங்கள் பணையம் வைங்க எது, ஆனால் உங்கள் வாழ்வாதாரம் எதெல்லாம் வாழ்வாதாரம். மகாபாரதத்தில் என்ன பண்ணானுங்க, திரௌபதியை கொண்டு போய் பந்தயம் கட்டினானுங்க. திரௌபதியை கொண்டு போய் மகாபாரதத்தில் வந்து செய்த அதே தவறை தான் வந்து பாண்டியவும் செய்தார்னு நான் சொல்வேன். ஏன்னா அவன் வந்து வாழ்வாதாரம் யார், மனைவி, தன்னுடைய இணையர் கொண்டு போய் என்ன செய்கிறான், பந்தயம் கட்டுறான். ஏதோ ஒரு சூழ்நிலை பந்தயம் கட்டுறான். அதே மாதிரி கேட்டால் செய்யக்கூடிய தொழிலை பந்தயம் கட்டாதீங்க. உங்களோட உழைச்சி சம்பாரித்த பணத்தை பந்தயம் கட்டாதீங்க. உங்கள் பிள்ளைகளை பந்தயம் கட்டாதீங்க. இப்படி எதெல்லாம் வாழ்வாதாரமாக இருக்கோ, தன்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணர்வுபூர்வமாக இருக்குதோ அதெல்லாம் தயவு செய்து பந்தயம் கட்டாதீங்க. என்ன வேணாலும் ஆகும், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல இங்கே வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டால், நான் பேசுகிறதையே நிறுத்திடுறேன், நான் இந்த தொழிலே விட்டு போயிடுறேன், இதெல்லாம் வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் பக்குவமற்ற நபர்கள் பேசக்கூடிய வார்த்தை. சரி, அதனால் வந்து இப்போ பாருங்கள், இப்போ இயல்பாகவே என்ன ஆயிடுச்சு கேட்டால், யாரோ வந்து பாண்டியவுக்கு சம்பந்தமே, அதாவது கேட்டால் பாண்டியோட அறிவுக்கு கொஞ்சம் கூட ஒரு என்ன சொன்னது ஒரு சமன்படுத்தவே முடியாத நபர்லாம் வந்துட்டு எப்படா தொழில் விட்டு போகிறேன்னு கேட்குறான். எப்படா தொழில் விட்டு போகிறான்னு கேட்டால் பரவாயில்ல, என்னென்னமோ கேட்குறான். இந்த நிலை எதுக்கு? இப்போ நானும் சொல்லியிருக்கிறேன், என்னென்ன நம்ம சொல்கிறான், நான் இங்கே பெருமையாக சொல்லியிருக்கிறேன். என்னென்ன சொல்கிறான், எங்கள் தலைவர் ஆட்சி பிடிக்கிட்டோம், நீ பாரு என்ன கதி ஆகுற, இது முதல் ஜெயில் உனக்கு தான், இது அதுவும் அந்தமான்னு சொல்லிட்டான். ஆனால் யாரும் அதை தாண்டி வந்து நீ இந்த தொழிலை விட்டு போறியாலாம் கேட்கவில்லை. ஏன்னா நான் சொல்லவே இல்லை, புரியுது, நான் இந்த தொழிலை விட்டு போயிடுறேன், விஜய் முதலமைச்சரானா நான் இந்த தொழிலை விட்டு போயிடுறேன் அப்படின்னா நான் சவால் பண்ணலை. இங்கே நாம் வந்து கணிக்கிறது வேறு சார், நம்மளை மீறிய சக்தி இருக்குன்றதை முதல்ல புரிஞ்சுங்க. இப்போ பாண்டே என்ன செய்யணும், இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு இறை நம்பிக்கையே கிடையாது, ஆனால் பாண்டேக்கு வந்து நெத்தியில் குங்க வைக்கிறார், இறை நம்பிக்கை இருக்குது. அப்போது இறைவன் தான் பெரியவன், எனக்கு இயற்கை தான் பெரியவன், எனக்கு இயற்கை. அப்போ இயற்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எது வேணால் நடக்கும். இயற்கையை கட்டுப்படுத்துகிற சக்தி சேகுவார கிடையாது, அதே மாதிரி இறைவனை கட்டுப்படுத்துகிற சக்தி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டே கிடையாது. அப்போது வார்த்தைகள் வெளியில் வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். இதை நம்ம சொல்கிறோமே, நாளை ஒரு வேளை நடந்துட்டால் அப்போ என்ன நடக்கும்? இப்போ என்ன சொல்கிறீங்க, அந்த கேள்வி கேட்கப்பட்டு நீங்களே ஒரு கேள்வியை கேட்டு பல பேர் கழிவு இன்னும் ஊற்றினுக்கிறான், எது உடலை எது ஊற்றுவான், இன்னும் ஊற்றுவான். சரிங்க சார், நாளைக்கு முதலமைச்சர் ஆகும்போது ஊற்றுவான். புரியுது சார், முதலமைச்சர் ஆகும்போது இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. நான் அதை சொன்னேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் எத்தனை வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது விஜய்க்கு, அவருக்கு இது நடக்க போகுது அது நடக்க போகுது, எவ்வளோ விஷயம் பாசிட்டிவாக சொன்னேன். அதை நீங்கள் கேட்க மாட்டீங்களே என்ன? அது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ சொன்ன ஒரு வார்த்தை தான், ஒரு 5 சீட்டு வரும், 10 சீட்டு வரும், 20 சீட்டு வரும் அப்படி சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் அப்படி சொல்லலை, 10 சீட்டுக்கு மேலே வந்துட்டா நான் இந்த தொழிலை விட்டு போகிறேன். சிக்கல் அங்கே தான் ஆச்சு. எதுக்கு இப்போ பாருங்கள், கண்ட கழுதையை வந்து நான் சொல்லுது, பாண்டே எப்போ தொழிலை விட்டு போகிறேன்னு கேட்குது. உன் தொழிலுக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? உன் அறிவுக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சொல்லுங்கள்.
உன் தகுதிக்கு ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சமமான நபரா விட்டுருவாங்க சார். அதெல்லாம் இல்லை இல்லை நான் சார் விட்டுறதில்ல சார். இது வந்து பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், நல்லா கவனிங்க. செந்தில் வேலை என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, செந்தில் வேலை அண்டா சொம்புன்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? நம்மளை தான் சொல்கிறான், திமுக ஊப்பின்றான், முட்டு கொடுக்குறேன்றான், சொம்புன்றான். அதுதான் நம்ம அதை கடந்து போயிடணும். அது கவுண்டர், அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடாது. செந்தில் என்ன பண்ணான்? அதுக்கு பதில் கொடுத்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ என்னென்னா சொம்புன்னு சொல்லியா, நீ சொம்புல நான் அண்டான்னா ஆள் தான் முடிஞ்சு போச்சு. இது அண்டா செந்தில். அது வந்து அந்த பேர் வந்து அண்டா செந்தில்னு ஆயிடுச்சு. இப்போ புரியுதுங்களா? எதுக்கு இங்கே விஷயம்? எவ்வளவோ விமர்சனம் பண்ணுறான், எவ்வளோ கேவலமாக பேசுகிறான், உருவகேலி பண்ணுறான், என்னையே உருவகேலி பண்ணுறான், நீ இப்படி இருக்கிற, அது இருக்கிற, இது இருக்கிற சொல்கிறான். நாம் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கூடாது சார். புரியுது சார். இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இப்போ இன்றைக்கி இது பாண்டேக்கு என்னாச்சு கேட்டால் 10 சீட்டு பாண்டேன்னு ஆயிடுச்சு. நான் சொல்லலை, அவன் சொல்கிறான் 10 சீட்டு பாண்டே. இது தேவையா? இது புரியுது. இன்றைக்கி தமிழ்நாடோட அரசியல் கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. ஆளுநர் ஒத்துக்கிட்டார். விஜய் நாளைக்கு பதவி பிரமாணம் எல்லோருக்குமான முதலமைச்சராக, தமிழ்நாட்டுக்கு எல்லோருக்கும் முதலமைச்சராக ஆகிறார். அது யார் விமர்சனம் வச்சவனும் சரி, விமர்சனம் வைக்காததும் சரி. இந்த விஜயோட இந்த சிம்மாசனத்தை அலங்கரித்தது யார்? இந்த ஒரு பெரிய கேள்வி இருக்குது. சற்று முன்னாடி, அதாவது விஜய்க்கு ஆதரவு தெரியும் அந்த 120 எண்ணிக்கை வர்றதுக்கு முன்னாடி விஜயோட ரசிகர்களும் சரி, தொண்டர்களும் சரி, மற்ற கட்சிகளை எல்லாம், அதாவது பிசிகாவிலேருந்து இடதுசாரிகள்லேருந்து எல்லாரும் திட்டி தீர்த்தானாங்க இணையதளத்தில். குறிப்பாக திமுகவை இன்னும் ஏண்டா எங்கள் விஜய் தலைவரை ஆட்சி செய்ய விடமாட்டேங்கன்னு ஒரு அவதூறு செய்திகள்லாம் பரப்பியிருந்தாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி யார் விஜயை இந்த சிம்மாசனத்தில் அமர வச்சது? யார் அமர வச்சாங்கன்னு கேட்குறத விட சார், இது யார் அசிங்கப்பட போகிறாங்கன்னு கேளுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன் சார்? நிச்சயமாக சொல்கிறேன் சார், எழுதி வச்சுங்க சார், சொல்கிறது செய்ய வரேன் சார். யாரெல்லாம் ஆதரவு தராங்களோ, இது கவர்னர் ஆட்சி வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து யாரெல்லாம் ஆதரவு தந்தாங்களோ, அந்த கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அண்ணன் திருமாவாக இருக்கட்டும், அல்லது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம் லீக் அந்த இருக்கட்டும், ஸோ யாரெல்லாம் ஆதரவு தந்தாங்களோ அவங்க அத்தனை பேருமே அசிங்கப்படுவாங்க. யாராலன்னு கேட்கணும். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இவங்க ஆதரவு கொடுத்தவங்களாம் யாரால அசிங்கம்? இந்த விஜயோட அந்த அமைச்சரவை சகாக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க மூலமாகவே அவமானப்படுத்தப்படுவாங்க, அசிங்கப்படுத்தப்படுவாங்க. பொறுத்து இருந்து ஆனால் அசிங்கப்பட்டால் வெளியே வந்துடுவாங்களே சார். சார் இங்கே வெளியே வரீங்க, இவ்வளோ காரி துப்பிட்ட பிறகு அப்புறம் நான் வந்து தொடச்சிட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்கிறதா பொறுசு? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் இங்கே ஒரு முக்கியமான சொல்லுங்க பார்த்தீங்களா, எல்லோருமே இப்பவும் திமுக கூட்டணி தான் இருக்கோம், ஜனநாயக மாண்பை காப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம், அதுவும் நிபந்தனையற்ற ஆதரவு, வெளியில இருந்து யாருமே காங்கிரஸை தவிர நீங்கள் யாருமே போகல சார். நீங்கள் வெளியே இருங்க, உள்ளே இருங்க, திருப்பி நான் மாற்றிக்கலாம் மாட்டேன் பேசுறதெல்லாம். கரெக்டாக நான் பேசுறது கேளுங்க. வெளியே இருந்து தரேன், உள்ளே இருந்து தரேன், அதெல்லாம் தேவை. இது திமுக தலைவர் ஸ்டாலினோட நகர் சார். இது அவர் நகர்னு அவர் சொல்லட்டும் சார், இது என் நகர்னு அவர் சொல்லட்டும். நீங்கள் சொல்கிறீங்க, அவர் வாழ்த்து சொல்லியிருக்கிறார், அவள் தான். நேற்று முன்தினம் என்ன சொன்னார்? 6 மாத காலத்துக்கு நாங்கள் இடையூறு செய்ய மாட்டோம்னு சொன்னார். இப்போ என்ன சொன்னார்? அமையக்கூடிய ஆட்சிக்கு நாங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு நன்றி, ஆடா ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேணாம் சார். கடிதம் கொடுத்தாச்சு, கடிதம் பெற்றாச்சு, கவர்னர் சந்திக்க போயாச்சு. ஒரு நன்றி இது வரைக்கும் கையில் நீங்கள் கடிதம் வாங்கணும்னு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்களா? இந்நேரம் திருமாவளவனுக்கு சொல்லுங்கள். இந்நேரம் நீங்கள் கடிதம் வாங்கணுமே, அண்ணனுக்கு இந்நேரம் நீங்கள் நன்றி சொல்லியிருக்கணுமே, ஏன் சொல்லலை? இந்த சாதாரண பண்பு கூட தெரியாதவனுங்கெல்லாம் நீங்கள் வந்து அசிங்கப்பட போகிறீங்க பாருங்கள். நான் சொல்கிறேன், அண்ணன் திருமாவுக்கும் சொல்கிறேன், அத்தனை பேரும் நீங்கள் அசிங்கப்பட போகிறீங்க. கேட்டால் நீங்கள் பிஜேபி உள்ளே வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்துடும், அது வந்துடும், குறுக்க இது வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் சொல்லிட்டு நீங்கள் அசிங்கப்பட போகிறீங்க பாருங்கள். எழுதி வச்சுங்க, என்னெல்லாம் எப்படிலாம் அசிங்கப்பட பாருங்கள். அதுவும் நீங்கள் வெளியிலேருந்து தான் ஆதரவு தரீங்க. இப்போவே இதே முதல் அசிங்கம். விஜய் கையில் அந்த கடிதத்தை வாங்கினவுடனே அடுத்த நிமிஷம் நீங்கள் ஃபோனில் போட்டு நன்றி சொல்கிறது கிடையாது, மக்களுக்கு தெரியலாமா நீங்கள் நன்றி சொல்லிடணுமா? இந்நேரம் சொல்லுங்கள். இப்போ புரியுதுங்களா? அவ்வளோதான். ஏன் முக்கியமாக விஜயோட நகர்வு, தாவேகா என்ற ஒரு பெரிய கட்சி இந்த 3 நாள் கிட்டத்தட்ட 4 நாள் ஆகும்போது இதுவரை பாஜகவிடம், அதாவது பாஜக பற்றியோ ஆளுநர் பற்றியோ எந்த ஒரு விமர்சனமும் வைக்காத அமைதியாக இருக்கு சார். இதுதான் நீங்கள் சொல்கிறது புரியல சார்.
இயல்பே அவ்வளோதான். திமுகவை திட்டுறாங்க சார். இப்போ நாளைக்கும் சொல்லுவாங்க, நீங்கள் பார்க்கலாமா உங்களுக்கு எனக்கும். அதுதான் மறுபடியும் இப்போ பாண்டே மாதிரி ஆயிடக்கூடாது நம்ம. பாண்டே மாதிரி ஆயிடக்கூடாது நம்ம. ஸோ திருப்பி நான் வந்து சொல்கிறேன் பாருங்க, எதுக்கு இருந்தாலும் திமுக காரணம் காட்டுறது இது நாளைக்கும் நடக்கும் சார். அது நீங்கள் பார்க்குறீங்களா? இதே தீய சக்தின்னு மறுபடியும் திமுக சொல்லலைன்னா பார்த்துக்கலாமா, பார்க்கலாமா? திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லி மீண்டும் வந்து விஜய் சொல்லக்கூடிய நேரம் இருக்கு. நீங்க பார்க்கலாமா? நடக்குதா இல்லையான்னு பொறுத்து பாருங்க. விஜய் இந்த கூட்டணி கட்சியில் இருக்கா இல்லையா, திமுகவிடம் இருந்த அந்த மதசார்பற்ற கூட்டணி கட்சியான இடதுசாரிகள், விசிகா போன்ற கட்சிகள் எல்லாம் கல்லாப்பட்டின்னு சொன்னார், ஞாபகம் இருக்கு? ஆமா சார். இப்போ அதனால தானே சார் நான் நேற்று சொல்லிட்டு இருக்கிறேன், கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னதே இருக்கு சார், அப்படியே ரெக்கார்டு இருக்கு சார். இன்னைக்கு கல்லாப்பட்டி கூட்டணி சொன்னது வந்து இல்லையா? களத்தில் இல்லாதவங்கன்னு சொல்லி அது சீமான சொன்னதான் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. களத்தில் இல்லாதவங்க பற்றிலாம் எனக்கு பேச்சு இல்லை, எனக்கு திமுக மட்டும்தான் வந்து என் டார்கெட்டு சொல்லலையா? கல்லாப்பட்டி அரசுனாங்க, கல்லாப்பட்டி கூட்டணி கல்லாப்பட்டி கூட்டணி கல்லாப்பட்டி கூட்டணி. இன்னைக்கு விஜயும் அந்த கூட்டணி புரியுதா சார்? அவ்வளோதான் சார். இங்கே இவங்களுக்கு நான் தான் சொல்கிறேனே, எனக்கு இதில் தான் தயவு செஞ்சு எனக்கு வந்து இதாக அதாவது சொல்லிலாம் என்னை சமாதானப்படுத்தாதீங்க. எனக்கு நான் வைராக்கியத்துக்கு பிறந்தவன். இது வைராக்கியத்துக்காக பல லட்சங்கள் கோடிகளை இழந்தவன். அதனால் என்னால் சராசரியாக என்னால் வந்து இது காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. இது இப்படி அது அப்படி இதுக்காகத்தான் அப்படிலாம் என்னால் முடியாது. நான் சொல்கிறேன், இங்கே வந்து அது கவர்னர் ஆட்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்திய அரசியல் அமைப்பிலே வந்து ஒரு பார்ட் சார். நீங்கள் அதை நீங்கள் தவிர்க்க முடியாது சார். நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை கவர்னர் ஆட்சி வந்து தான் தீரும். நான் கேட்குறேன், ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுதுங்க, நாளைக்கு ஒரு கலவரம் ஆகிடுதுங்க, அது வந்து இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு எமர்ஜென்சி சரிங்களா, ஏதோ ஒரு வந்து விரும்பத்தகாத வந்து பார்த்தீங்கன்னா நாடே ஒரே கலைபுரமாக கூட ஏதோ ஒரு நிகழ்வு வந்து அப்போ கவர்னர் ஆட்சி கொண்டு வந்தால் என்ன பண்ணுவீங்க? இதுதான் சொல்யூஷன். அப்புறம் என்ன செய்வீங்க? ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு இதில் உங்களை சமாதானப்படுத்திக்கிறதுக்கு வேணால் உதவும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு கவர்னர் ஆட்சி வந்துடும், இது பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி தான் உள்ளே வராது. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்கல்ல, வாக்களிக்கிறதில்ல பிஜேபிக்கு. எங்கே வாக்களித்தாங்க பிஜேபிக்கு? அது ஊட்டிலேயே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதான் டூர் போன மக்கள், ஊட்டிக்கு டூர் போன மக்கள் தான் ஓட்டுக்கிட்டு போட்டாங்களான்னு தெரியல. ஒரு வேலை ஏதோ ஊட்டியில் ஒன்று வந்துடுச்சு, அவ்வளோதான். பிஜேபி வாக்களிக்கிறதில்ல. முன்னாள் கவர்னர் தோற்றுருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர் தோற்றுருக்கிறாரு, மத்திய அமைச்சர் தோற்றுருக்கிறாரு, அண்ணாமலை பெரிய அப்பா டக்கரு அவர் போய் வந்து பிரச்சாரம் பண்ணி கூட ஒன்றும் கிழிக்கல இல்லை. அப்புறம் என்ன? மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க பிஜேபி உள்ளே விடக்கூடாதுன்றதுல. உங்களுக்கு பிஜேபியை காரணம் காட்டி நீங்கள் உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் ஏறணும், விஜய் முதுகில் ஏறணும் உங்களுக்கு. அதை பிஜேபியை காரணம் காட்டுறீங்க. இதை நம்மக்கிட்ட சொல்லி ஏமாற்றலாம் முடியாது, நான் ஏமாற மாட்டேன் சார். முக்கியமாக விஜய் இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டார், அது விடுங்க ஒரு பக்கம். ஆனால் அதுக்கப்புறம் விஜய் ஆதரிச்சவங்கள்லாம் இன்றைக்கி வந்து விஜயை கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக விஜயோட அந்த ரூட், விஜயோட ரூட்டுன்றத விட ஜெகதீஷன் நடத்தும் அந்த ரூட் நிறுவனத்தில் பின்னாடி என்ன நடக்குது அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. நீங்கள் என்டிடிவி செய்தி சார். அதாவது முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன், இது பெருமையெல்லாம் கிடையாது, பெருமை இருக்கல. இந்த ரூட்டுன்ற அமைப்பு நான் பேரை சொல்ல விரும்பலை, ஒரு சில தகவல்கள் எனக்கு வந்தது. அந்த தகவல் அடிப்படையில் சில போட்டோக்கள் வந்தது. அதைத்தான் நான் வந்து நக்கீரனில் வெளியிட்டிருந்தேன். என்னுடைய இந்த ஊடக பேட்டியிலையும் நான் வந்து அதை கொடுத்துருந்தேன். இன்னொரு ஊடகத்திலையும் நான் கொடுத்துருந்தேன். நக்கீரன்லேயே நான் வந்து அந்த போட்டோக்கெல்லாம் அனுப்பி அதை தான் நான் தான் முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணேன். அந்த ரூட்டுன்ற அமைப்பு எப்படி செயல்படுது, எப்படி இயங்குது, அதில் எந்த நடிகைலாம் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து. இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா, இதை சொல்லிடுறேன். விஜய் 3வது முறையாக ஆளுநர் சந்திக்க போனார் இல்லையா, அப்போது சம்மந்தப்படாத அரசியலில் ஈடுபடாத ஒரு இருவர் அங்கே நிற்கிறாங்க, ஆளுநர் பக்கத்திலே நிற்கிறாங்க. ஒருவர் ஜனநாயகன் படம் ப்ரொடியூசர் அவர், மற்றொருவர் ஜெகதீஷன். ஏன் அங்கே அரசியல் சம்மந்தப்படாத ஆளுங்களும் அங்கே போயிடுறாங்க? இல்லை அதுதான் சார், நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன்ல சார், அதுலேருந்து தான் இந்த விஷயம். இல்லை இது முதல் கட்டமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளபடியே வந்து கவர்னர் சந்திக்கிறதுக்கு யார் போகணும்னு ஒன்று இருக்குது. புரியுதா சொல்லுது?
ஒரு கவர்னர் சந்திக்கிறதுக்கு போகும்போது யார் போகலான்னு இருக்குது, ஒரு புரோட்டோக்காலே இருக்குது. என்ன கேட்டால் வந்து கேட்டால் எந்த யாருனா இதில் போகலான்னு. அங்கே போனவங்களாம் வந்து எம்எல்ஏக்கள் போயிருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எம்எல்ஏ அல்லாத நபர்கள் அங்கே போயிருக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். அது யார் வேணால் அந்த வெங்கட் நாராயணனாக இருக்கட்டும், அதுக்கு யாருன்னா ஜெகதீஷ் யாருன்னா போனவர்கள் யாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருபோதும் இப்போ ஜெயலலிதா எத்தனையோ உங்களை கவர்னரை சந்திச்சிருக்காங்க. எப்பயாவது சசிகலா கூட போய் சந்திச்சிருக்காங்களா சொல்லுங்கள்? ஒரே ஒரு கார்டு காட்டுங்க, ஏதாவது ஒரு ஃபோட்டோ காட்டுங்க. இல்லை, இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்னரை போய் சந்திக்கும் போது அஃபிஷியல்னா அஃபிஷியல் ஸ்க்ரீனுக்கே வரமாட்டாங்க. இல்லை, இது வந்து இப்படி வருதுன்னு சொன்னால் அதை வந்து அங்கே யாருடைய கவனக்குறைவுன்னு இனிமேல் தான் விசாரணைக்கு வரும். இப்போ நான் கேட்குறேன், கவர்னர் சந்திக்க போகிறீங்க, முழு பாதுகாப்போடு இருந்து உங்களை செக் பண்ணி தான் உங்களை அனுப்பியிருப்பாங்க உள்ள. அது விஜயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் செக் பண்ண. ஆனாலும் நான் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து இந்த கேள்வி வரும்ல, புரோட்டோக்கால் படி எப்படி நீங்கள் இதை வந்து அனுமதிச்சிங்க? இல்லை, விஜயுடன் தானே போயிருக்க முடியும் சார். விஜய் கூட போனால் கூட, விஜய் கூட போனால் எல்லாரும் அலோடு கிடையாது சார். எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து கூட வரவங்க யார் சார்? அங்கே ஆரம்பிச்சது தான் சார் இந்த விசாரணை. அதை தான் சார் நான் சொல்கிறேன் சார். இப்போ புரிஞ்சாடு. இப்போ என்ன இந்த ரூட்ன்ற அமைப்பு என்ன, அது என்ன செய்யுது, அதெல்லாம் இப்போ வந்து விசாரணைக்கு இப்போ எடுக்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப தாமதம். இது வந்து அந்த கரூர் நிகழ்வு நடத்துறதுக்கே அந்த ஜெகதீஷன்றவன் காரணம். அவனை எந்த கேஸில் எதுலேயுமே சேர்க்கவே இல்லை. ஏன்னா அந்த அந்த கேரவனில் அன்றைக்கி இருந்தது ஒரு நபர் யாருன்னா அவரும் இருந்தார். வழக்கு உள்ளபடியாக அவங்கள சேர்த்து இருக்கணும், அந்த வழக்கிலே நீங்கள் சேர்த்துருக்கணும். ஆனால் மாவட்ட செயலரை சேர்த்தாங்க, அதுக்கப்புறம் அந்த விசாரணை போயிருக்கு. ஆனால் அந்த உள்ளபடியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து விசாரணை கூட வந்து ஜெகதீஷ் வந்து அழைக்கவே இல்லை, விசாரணை கூட அழைக்கலை. ஆனால் அந்த கேரவனில் இருந்தது ஜெகதீஷ். அதை நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறேன். எத்தனை நடிகை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இணக்கமாக இருக்கிறதுன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லா நடிகைகளும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து போட்டோக்கள் இருக்குது, அதை தான் நான் வெளியிட்டேன். அதுதான் பல லட்சம் பேரை போய் வந்து ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் நக்கீரன் கோபால் அழைச்சார். அதுக்கப்புறம் அங்கே போய் டெக்ஸ்ட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இப்போ தான் NDTV எடுத்திருக்கு, காலதாமதமாக எடுத்திருக்கிறாங்க. என்னெல்லாம் பண்ணுது NDTV விஜய் ஆதரிச்சுன்னு வந்தவங்க சார். இங்கே ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, நிலைப்பாடு மாறும்போது, மத்திய அரசு நிலைப்பாடு மாறும்போது எல்லாமே டைட் ஆகும், எல்லாமே டைட் ஆகும். இப்போ விஜய் அதிகாரத்துக்கு வந்த பிறகு என்ன செய்வாங்க, அந்த கரூர் நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஊற்றி மூடிடுவாங்களா? அப்படி கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நாளைக்கு வந்து பிடிக்கணும்னா இப்போ வந்து கரைச்சி கொண்டு வந்துட்டாங்க அதிமுகவை. யார்? பிஜேபி கரைச்சி கொண்டு வந்துட்டாங்க. எதை வச்சு? கொடநாடு அதிகாரத்தில் அவர் அன்றைக்கி இருந்தார். கொடநாட்டில் அந்த சம்பவம் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு என்ன சொல்ல கேட்டால் ஒரு இது தான், ஒரு கருவி தானே. பாட்டாளி மக்கள் கட்சியை கரைச்சி கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்க? அன்புமணி மீது இருக்கிற அந்த வழக்கு கரைச்சி கொண்டு வந்துட்டாங்களா சொல்லுங்கள்? சின்னமாக வெளியே வர முடியல. ஏதோ இப்போ தான் ஒரு பேரளவுக்கு ஒரு கட்சி தொடங்கி ஏதோ ஒரு 4 பேர் அவங்க வந்து காவு கொடுத்தது யாரும், காவு எடுத்தது யாருன்னு கேட்டால் பிஜேபி தான். இப்போ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க. யார்? சின்னமாகவும் ஒரு பதட்டத்தில் தான் இருக்கிறாங்க. காரணம்னா அவங்க வாக்கு வாங்கினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி வேட்பாளர்கிட்ட அந்த தொகுதியில் தான் பெருவாரியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்படியான தகவலும் இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. பிள்ளையார் பிடிக்க போய் ஆஞ்சநேயர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது மக்கள் மத்தியில். இப்போ ஒரு பெரிய கேள்வி, விஜய் எப்படி சிஎம் ஆனார்? விஜய்க்கு எப்படி இவ்வளோ ஓட்டுக்கள் வந்திருக்கு? எந்த வழியில்? இது இந்த குறுக்கு வழி சார், 2 வழி சார். என்ன பெரிய பிரமாதம். நான் மீண்டும் சொல்கிறேன், விஜய்க்கு ஒரு 30% வந்து 100 ஓட்டில் 30 பேர் ஓட்டு வந்து விஜய்க்கு ரசிகர்கள். வாக்களிச்சு வந்து நொந்து போன மக்கள் வந்து திமுக அதிமுக மாற்றினா ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு போடுற அந்த பார்வை. மீதி இருக்க 50% முழுக்க எல்லாமே பிஆர் ஒர்க். அந்த பிஆர் ஒர்க் எப்படி நடந்துச்சு கேளுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 35,000 வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா செய்திகளை வந்து பார்த்திங்கன்னா அப்படி ட்ரோல் பண்ணுறது. அதில் பலியானத்தில் சீமானும் ஒருத்தர். சீமானும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இல்லைனா அவ்வளோ எளிதாக போகக்கூடிய வாக்குகள் கிடையாது. இல்லை, சீமான் கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 அம்சங்கள் போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு 16 அம்சங்கள். ஆமாம், எல்லாம் டிஜிட்டல் ஸ்கேம், எல்லாமே ஸ்கேம் தான். டிஜிட்டல் ஸ்கேம்ன்றது தான். அதைத்தான் நான் சொல்கிறேன், திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அந்த வாக்குப்பதிவு எந்திரத்துலேயும் கை வச்சிருக்கிறாங்க. அது யாரை பிடிச்சாங்க, எங்கே பிடிச்சாங்கலாம் தெரியாது சார். வாக்குப்பதிவு எந்திரத்துலேயும் கைகள் அதில் நடந்திருக்கு. ஏதோ போகிற போக்கெல்லாம் சொல்ல, அதனால தான் நான் சொல்ல ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் நடந்திருக்கு.
ப்ரூவ் பண்ண சில விஷயம் எவ்வளோ விஷயங்கள் ப்ரூவ் பண்ண முடியாத விஷயங்கள் இருக்குது சார். ஆனால் தெரியும் இதுதான் நடந்திருக்குன்னு தெரியும். ஆனால் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அடுத்த செகண்ட் ப்ரூஃப் எங்கே ப்ரூஃப் கொடுன்னு கேட்பான். வேணும் வேண்டியது தான் பிம்பிளிக்கு பிலாப்பின்னு சொல்லி பாக்கெட்லேருந்து வடிவல் மாதிரி காட்டணும். ஆதாரம் கிடையாது, ஆனால் நடந்திருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஏற்கனவே சொல்லும் போது யாருமே அது கேர் பண்ணவே இல்லை. நக்கீரன் மட்டும்தான் வந்து நான் சொன்னதை வந்து கேட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க செய்து விட்டாங்க. அப்போ தான் முதல் முறையாக அந்த போட்டோக்கள் வருது. கிட்டத்தட்ட ஒரு 16 போட்டோக்கள் வந்து ஃப்ளாஷ் ஆகுது. நான் போட்ட ஊடகங்கள்லேயே வந்து நான் தான் முதல்ல வெளியிட்டேனேன். அந்த நடிகைகளோடு சேர்ந்து இந்த ஜெகதீஷ்ன்றவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பகிரங்கமாக எல்லா போட்டோக்களும் நம்ம வெளியிட்டோம். அந்த ரூட்ன்ற அமைப்பு என்ன பண்ணுது, நடிகைகளை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 100 காணொலியாவது நான் பேசியிருப்பேன். இப்போ தான் வந்து மைய அரசு எடுத்து பேசுகிறாங்க. இப்போ வந்து அது கூட நேஷனலைஸ் ஊடகங்கள் வந்து எடுத்து இந்த ரூட்ன்ற அமைப்பு என்ன பண்ணிருக்காங்க, மூல செலவு பண்ணுறான் அப்படின்ற தகவலை எடுக்கிறாங்க. அது என்ன, அந்த ரூட்ன்ற அமைப்பு என்ன செயல்பாடு, கிட்டத்தட்ட ஒரு 35,000 பேர். இப்போது மாரிதாஸே வந்து இவ்வளோ காலதாமதம் பண்ணி இப்போ தான் வந்து மாரிதாஸ் பேசியிருக்கிறார். அப்படியே தெரிஞ்சிச்சு இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏதோ நடவடிக்கை எடுக்க போகுது. ஏன்னா மாரிதாஸுக்கு நாங்கள் பேசும்போதெல்லாம் அப்போல்லாம் தெரியல, தேர்தலுக்கு முன்னாடிலாம் தெரியல, தேர்தலுக்கு பின்னாடி தேர்தல் ரிசல்ட்லாம் வந்த பிறகு இப்போ வந்து அந்த ரூட்ன்ற அமைப்பு ஏதோ நேற்று தான் ஆரம்பித்த மாதிரி அவன் பேசுகிறாங்க. பாஜகவோட நிழல் தான் விஜய் அப்படின்ற ஒரு வார்த்தை போயிட்டு இருந்தது, அதனால எடுக்கல. இப்போ அப்படியே மாறி இருக்கா? வந்து இவன் அரசியல் களம் மாறிச்சுல்ல. இப்போ நான் சார் தயவுசெய்து இப்போ மாரிதாஸை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மாரிதாஸ் ஒன்றும் சத்தியகிருத்திலாம் கிடையாது. அவன் வந்து சங்கின்றது அவனை அடையாளப்படுத்திட்டான். இப்போ வந்து பார்த்தா வந்து கேட்டால் இப்போ வந்து விஜய்க்கும் பிஜேபிக்கும் நோ மோர் கனெக்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இந்த பக்கம் வந்து திராவிடியன் பார்ட்டிஸோடு சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து அலைன்ஸோடு சேர்ந்து கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணுறான். இப்போ நம்ம விடலாம் இந்த ரூட்டரை பற்றியும் ஜெகதீஷை பற்றியும் இப்போ தாராளமாக வெளியிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன, இது வந்து தனிப்பட்ட விஷயம், நடிகைகளோட பேசுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க, நான் இதெல்லாம் எப்போவுமே பேசல வச்சுக்குவேன்னுவான். யார்? இதே மாரிதாஸ். இப்போ எப்படி பேசுகிறான்? இதே அவர்கிட்ட போடுறான் கமெண்ட்லேயே, அதை அவன் படித்தானா இல்லையான்னு தெரில, சரியாக போட்டான். அவனாலே தான் நினைக்கிறேன் போட்டவன். தலைவா இதை நீ வந்து எலெக்ஷன் முன்னாடி இல்லை தலைவா பேசியிருக்கணும். அவன் சொல்லுவான் முடியும் மாரிதாஸ், எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் வேறு அசைன்மெண்ட்டில் இருந்தேன். இப்போ புரியுதுமா சார், இவங்கெல்லாம் அசைன்மெண்ட்டில். நான் ஏதோ மாரிதாஸை தான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம ஏதோ வலதுசாரிகளை தான் பேசணும்னு கிடையாது. இங்கே மட்டும் என்ன வாழுது? நேற்று வரைக்கும் தான் யார் இந்த ஸ்பெஷல் லட்சுமணன், ஸ்பெஷல் லட்சுமணன் ஆட்சி வந்து 2 நாள் தான் ஆச்சு, உடனே சொல்லிட்டான் தோல்வி காரணமே லஞ்சம் ஊழல் தான்ட்டான். நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சார். நேற்று வரைக்கும் வந்து திமுகவை தூக்கி பிடிச்சாலு மற்ற எல்லாம் வந்து பார்த்தா அப்படியே சத்தியகிருத்தி மாதிரி பேசுவான். யார்? அவனை தான் சொல்கிறேன், இந்த லட்சுமணன்றவன் தான் சொல்கிறேன், ஸ்பெஷல் லட்சுமணன். நம்ம மாரிதாஸ் சொல்லும் போது அவனையும் சொல்லணும்ல, அதானே நியாயம். பாண்டியை சொல்லும் போது இங்கேயும் சொல்லணும்ல, அண்டா செந்திலையும் சொல்லி தானே ஆகணும். சத்தியகிருத்தி மாதிரி பேசுகிறீங்கல்ல, என்னடா காரணம்னு சொன்னால் என்ன திமுக தோற்று போனதுக்கு காரணம் கேட்டினா லஞ்சம் தான் காரணம். எதில் விகடனில் பாருங்கள், எடுத்து பாருங்கள். எப்படா இப்படி ஒரு நாளில் மாறிடுவீங்களாடா? அப்படியே சத்தியகிருத்தி மாதிரி பேசுறீங்க. பாருங்கள், எடுத்து பாருங்கள். எல்லாம் பச்சவந்தி மாதிரி மாறுறானுங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவாவது மாரிதாஸ் வந்து பேச நினச்சி பரவாயில்ல மாரிதாஸ் இதை பேசியிருக்காப்புல, இந்த இடத்துல இருக்கிறத பேசுறது என்ன இருக்கிற உண்மை தானே பேசுகிறோம். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியை சார்ந்து இருந்தாலோ இதே விஜய் அவன் பேசியிருக்க மாட்டான். இதை பற்றி எல்லாத்தையும் பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி. நான் இல்லைன்னு நான் மறுக்கலை. விஜயோட மாமா சொத்து லொட்டு இதெல்லாம் பேசியிருக்கோம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நடிகைன்னு வரும்போது பேசுவாங்க. இதே த்ரீஷா வரும்போது இப்போ கூட சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் மனம் விரும்பிய ஒரு நடிகை வந்து பட்டினப்பாக்கத்தில் இருக்கிறாங்க, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் இப்போ ரூட்டு இதுக்குள்ளே மட்டும் நான் போக விரும்புகிறேன். காரணம் கேட்டால் அங்கேருந்து அசைன்மெண்ட் வருது, இதை பேசுங்கன்னு வருது. இப்போ புரியுதுங்களா? த்ரீஷாவை பேச மாட்டேன், ஆனால் வந்து ரூட்டுன்ற அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகளை வச்சு நீ வந்து இதை நடத்தணும்னு சொல்லி ஆக்ட்ரஸ் எல்லாத்தையும் போடுறேன். விஜய்ன்ற ஒரு கிளி பாஜக கும்லேருந்து பறந்துச்சா?
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பறக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, பறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெக்கை வெட்டி வெளியே விட்டு ஒன்றும் இல்லை சார். நீங்கள் அப்படி சொன்னால் உங்களுக்கு சரி புரியாது. நம்ம மக்களுக்கு சரியாக புரிகிற மாதிரி சொன்னோம். கிளி ஜோசியம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிளி வெளியே வரும். அம்மா வெளியே வாடா அப்படின்னு சொல்லி அப்படின்னு கூடும். அம்மா சில்க் சுமிதா வெளியே வானதும் அது கிளி சிக் 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 சிக்னு வெளியே வரும். புரியுங்க சொல்லுது. அவன் கையிலேருந்து ஒரு நெல் எடுத்துருவான். இது கையிலேருந்து ஒரு நெல் எடுத்தவொன்னு கேட்டால் அந்த நெல்லை பார்க்கும், அந்த சீட்டை பார்க்கும், நெல்லை பார்க்கும், சீட்டை பார்க்கும், நெல்லை இப்படி காட்டுவான், சீட்டை பார்க்கும், நெல்லை கட்டினான். அதுக்கப்புறம் ஒரு சிக்னல் கொடுப்பான். இப்படின்ட்டு என்ன இருக்குன்னா சீட்டை எடுத்து போட்டுன்னு அர்த்தம். அப்புறம் அந்த சீட்டை எடுத்து கொடுத்துரும், நெல்லை கொடுத்தும் போயிடும். இப்போ என்ன பிரச்சனை, நெல் இல்லை. இது நெல் இருந்தால் தானே சிக்னல். அதுக்கு கையில் நெல் எடுப்பான். நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் கிளி ஜோசியம் பார்க்குற யார் வேணால் பாருங்கள், கையில் ஒரு நெல் எடுத்துப்பான். சரிங்களா? இப்போ அந்த நெல் இல்லை. அப்போ கிளி தான் சரி, நான் கூண்டுக்குள்ளே போக மாட்டேன்னுது, இப்படி வெளியே போவேன்னுது. இது நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், இல்லை வேறு யாருனா நெல் தருவாங்களான்னு பார்த்து அப்படி மாறிடுச்சு. இப்போ பிரச்சனை அதுதான். ஏன்னா பிஜேபி கிட்ட நெல் தான் என்ன, சீட்டு இல்லை, ஒத்த சீட்டு இருக்குது. புரியுதா சொல்கிறது? இதே ஒரு 15 சீட்டு இருந்துனாக்கா கிளி என்ன பண்ணியிருக்கோம், அங்கே தான் தஞ்சை அடைஞ்சிருக்கு. ஆமாம், வந்து விட்டு வெளியே விட்டு இருக்க மாட்டாங்க. ஆமாம். இப்போ என்ன, இப்போ புரியுதுங்களா? இப்போ நெல் இல்லை, அப்போ எங்கே நெல் இருக்குதுன்னு பார்த்துச்சு. இந்த பக்கம் திருமாவளவன் கிட்ட நெல் 2 நெல் இருக்கு, கம்யூனிஸ்ட் கிட்ட அவன் 2 நெல் வச்சிருக்கான், அங்கே போகுது. இது கம்யூனிஸ்ட் கிட்ட 5 நெல் இருக்கு. அப்புறம் நீ வந்து ஜோசியம் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கை வச்சிருந்தா அவங்ககிட்ட வரும், நெல் எங்கே இருக்கோ அங்கே போயிடும். இப்போ கிளி இப்போ நெல்லை சாப்பிட்டு கூண்டுக்குள்ளே போயிடணும். இது நெல் சாப்பிட்டு கூண்டு போகணும். கூண்டை யாரை சாத்தணும், ஜோசியக்காரன் சாத்தணும். ஜோசியக்காரன் மதிக்காது. இனிமேல் நான் உள்ளே ஏன் போகணும், நான் உள்ளே போனால் நீ சாத்திடுவேன், நான் வெளியே இருக்கிறேன். இது எவ்வளோதான் சார் விஷயம். தொடர்ந்து பேசுவோம் சார். விஜய் நாளைய முதலமைச்சர், மீண்டும் மதசார்பற்ற அணி இன்னொன்று வந்திருக்கு, பார்ப்போம் ஆட்சி எப்படி இருக்குன்னு உங்கள் நேரத்துக்கு. நன்றி சார்.